பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஒரு உயிரே, புதையில் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே. ஆஹா, காப்பின்னா காப்பி, இதுதான் காப்பி. இத்தனை நாள் நம்ம குடிச்சது காப்பியா? சூடு தண்ணி. அது சரி. புதுசா ஒரு பொண்ணு வந்து உனக்கு காப்பி போட்டு தந்தோன்னு இத்தனை வருஷமா காப்பி போட்டு தந்த புருஷன் கண்ணுக்கு தெரியலையோ? கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது, வாய் தான் ருசி தானே கேக்குது. அது சரி. பாருங்க பாருங்க, கணக்கெல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. மீனாட்சி, நீ போட்ட கணக்கு எப்பவுமே சரியா தான் இருக்கும். எதுக்கு மாசம் மாசம் என்கிட்ட கொண்டு வந்து காட்டி சரியா இருக்கான்னு பாருங்கன்னு தொந்தரவு பண்ணுது? அப்படி கிடையாதுங்க. பொண்டாட்டி செலவு பண்றதுக்கு புருஷனுக்கும் தெரியணும், புருஷன் செலவு பண்றது பொண்டாட்டிக்கும் தெரியணும். அதான் கணக்கு வழக்கு ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்கோம். எல்லார் வீட்லயும் இப்படியே இருந்துட்டோம்னா மனஸ்தாபங்கள் வராது. சொன்னா சண்டைக்கு வருவாவோ, நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம வாழ்க்கை நம்ம வாழுவோம். ஆச்சி, அடட, நம்ம முத்துப்பாண்டி, ஐயோ உள்ளவா, எதுக்கு அங்கேயே நிக்கா? வாப்பா. இவ்வளவு நேரம் உன் பொண்டாட்டி போட்ட காப்பியை தான் புகழ்ந்து புகழ்ந்து குடிச்சிட்டு இருக்கா. இத்தனை வருஷமா நான் போட்டது சுடு தண்ணியாமா. ஏய் அம்மா, வந்ததும் வராததுமா குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டியல. அவன் ஏதோ பொண்டாட்டிட்டு பேசணும்னு வந்திருப்பான், நீங்க வேற. ஐயா ஐயா உள்ள போ, மல்லி வேலையா இருக்கா பத்துக்க. ஆமா, கிச்சன்ல காப்பி போட்டுட்டு இருந்தா, இப்ப என்ன செய்யறாலும் தெரியல. போய் ஒரு கிளாஸ் காப்பி குடியா போ. ஐயா ஆச்சி, அதெல்லாம் வேண்டாம். வரும்போது குடிச்சிட்டு தான் வந்தேன். மல்லிக்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா பேசணுமா? சரி சரி, நீ உள்ள போயா, உள்ள போ. மீனாட்சி, என்னது தனியா பேசணும்? கூறு கட்ட கேளவா, அவன் புருஷ முன்னாடிக்குள்ள தனியா பேசுறதுக்கு 1008 இருக்கும். உமருக்கு என்ன வாரம், நம்ம வெளியே போவோம், சின்ன சிறுசுங்க ஏதாவது பேசிட்டு இருக்கோம், அதை எதுக்கு நம்ம காதுல வாங்கிட்டு? மீனாட்சி, நானும் வாங்கிட்டு தனியா பேசணும். ஐயோ, எங்க மறந்தே போனங்க, நானும் உங்ககிட்ட தனியா பேசணும். என்ன மீனாட்சி, சொல்லு சொல்லு. ஏங்க, போன வாரம் அரைச்சி வச்ச மாவு எல்லாம் தீந்து போச்சுங்க. கொஞ்சம் மத்தியானம் போல அரிசியை ஊற வச்சு மாவு மட்டும் அரைச்சி வச்சிருங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, வரட்டா? பெரிய மனுஷனுக்கு அழகா எந்திரிச்சு வெளியே வாங்க. சின்ன சிறுசு பேசுறத ஒட்டு கேட்டுட்டு இருக்க வேண்டாம். ஆமா மல்லி. மாமா வாங்க மாமா, இப்ப வந்தியே? காலங்காத்தாலேயே வந்திருக்கியே. இருங்க மாமா, காஃபி போடுதேன். காஃபிலாம் ஒன்றும் வேண்டாமா? என்னம்மா வேலை செஞ்சிட்டு இருக்க? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. ஆச்சி தலைவலிக்குதுன்னாவே, அதனால ஒரே ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுத்தேன். அதனால தான் கிச்சனுக்கே வந்தேன். இல்லாட்டி என்ன எங்க மாமா வேலை செய்ய விடுதாங்க? இருங்க மாமா, என் கையால காஃபி குடிங்க. எனக்கும் ஆசைதாம்மா. ஆனால் நான் இப்போ ஒரு அவசர வேலையாக வெளியூர் போக வேண்டியிருக்கு. அதான் வாங்கிட்டு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். என்ன மாமா சொல்லுதியே, வெளியூருக்கா? ஆமாம் மல்லி. என்ன மாமா, எத்தனை நாள் மாமா ஆகும்? எப்போ மாமா வருவியே? எந்த ஊருக்கு மாமா போறியே? மல்லி மல்லி, எதுவும் பதட்டப்படாதம்மா. எல்லாமே நம்ம எதிர்காலத்துக்காக தான். வேணாம் மாமா, உங்களை பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கிற எதிர்காலம் எனக்கு வேண்டாம் மாமா. ஆடி மாசம் முடிய இந்த ஒரு வாரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு வரையும் சேர்த்து வைக்கணும் ஆச்சி சொல்லியிருக்காவோ. இந்த நேரம் பார்த்து நீங்க வெளியூர் போனீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் மாமா. போயிட்டு 4 நாளில் திரும்பி வந்துடுவேம்மா. என் அழகுல, என் பண்ணுல செல்ல குட்டி தானே. சமத்து பிள்ளையா மாமாவை வழி அனுப்பி வைக்கணும், சரியா? அழக்கூடாது. போங்க மாமா, சும்மா ஐஸ் வைக்காதீங்க. நீங்க வெளியூருக்கு போய் நான் இங்க எப்படி மாமா நிம்மதியா இருக்க முடியும்? என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போங்க மாமா. என் தங்கம்ல சொன்னா கேளுமா. மாமா ஒரு வேலை விஷயமா போறேன், இல்லாட்டி உன்னை கூட்டிட்டு தான் போயிருப்பேன், தெரியுமா? போங்க மாமா, இப்படி பண்ணுதியே. என் செல்லம்ல. சரி சரி, யாராவது வந்துருவாங்க. ரொம்ப நேரம் கொஞ்சம் முடியாது. எல்லாம் நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம், சரியா? போங்க மாமா. அப்புறம் மல்லி, முக்கியமான விஷயமா, இந்த இதை தான் வாங்கிட்டே எப்படி கேட்கனே எனக்கு தெரியல. ஏன் மாமா, என்னாச்சு? இல்லைம்மா, அது வந்து நான் கேட்குறது சரியா தப்பான்னு தெரியல. இருந்தாலும் மாமாவும் மன்னிச்சிக்க, சரியா? ஏன் மாமா இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன மாமா, என்னன்னு சொல்லுங்க. வேற ஒன்றும் இல்லைம்மா, நீ கழுத்தில் போட்டிருக்கல செயின், அது மாமாவுக்கு வேணும். என்ன மாமா, என்ன திடீர்னு? எல்லாம் நம்ம எதிர்காலத்துக்கு தாம்மா. நீ கூட 1 மாசத்துலேயே மாமா உனக்கு மீட்டு கொடுத்துருவேன். ஐயோ மாமா, அது கடைசி காலத்துல அம்மா என் கழுத்துல போட்டு விட்டது. எங்க அம்மா ஞாபகமா நான் அதை வச்சிருக்கேன். என்கிட்ட இருக்கிறது அந்த ஒண்ணுதான். அதையும் நீங்க கேட்டீங்கன்னா எப்படி மாமா? இல்லைம்மா, மாமா சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கடி தங்கம். கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணுமா. என்னால் வெளியே எங்கேயும் கடனும் வாங்க முடியல. நீ கொடுத்தா 1 மாசத்துலேயே மாமா மீட்டு கொடுத்துருவேம்மா. அம்மா. மல்லி மல்லி, நான் ஏதாவது உன்னை கஷ்டப்படுத்திட்டேனா? சரி, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம், சரியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ மல்லி, நான் வேணும்னு பண்ணலம்மா. சரி, நான் வெளியே எங்கேயாவது காசு புரட்டிக்கிடுறேன், சரியா? நீ தைரியமா இரு.
வேண்டாம் மாமா, நான் என்னோட செயினையே தாரேன். எல்லாம் நம்ம எதிர்காலத்துக்கு தானே. அம்மா என்னோட எதிர்காலத்துக்கு தான் அதை கொடுத்தாங்க. இப்போ அது நம்மளோட எதிர்காலமா மாறப்போகுது. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு மாமா. வருத்தப்படாம இரு சரியா? மாமா 4 நாள்ல வந்துடுவேன். 1 மாசத்துல உன்னோட செயினை மீட்டு கொடுத்துருவேன் சரியாம்மா? இந்த கஷ்டம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்க போது பாரு. நீங்க அழுகாதீங்க மாமா. நீங்க அழுகதை பார்த்தா எனக்கு அழுகையா வருது. அப்புறம் நான் ஓன அழுதுடுவேன். சரிம்மா, நீ ஆச்சிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாத. சாயந்தரம் தான் ஊருக்கு கிளம்புறேன். அப்போ நீ செயினை கழட்டி வச்சு ஏதாவது ஒரு பேப்பரில் இல்லைன்னா துணியில் மடித்து வச்சு கொடு, நான் வாங்கிக்கிடுறேன் சரியா? ம் சரிங்க மாமா. சரி, கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, மாமா வாரேன்னு. ம் மல்லிமா, ஆச்சியும் தாத்தாவும் வீட்டில் இல்லை, வந்து கதவை பூட்டிக்கோ. ஏட்டிவள என்ன காலையிலேயே கூட்டம் கூட்டிட்டீங்களா? ஏதோ பூ மார்க்கெட்டுக்கெல்லாம் போனோன்ட்டு ஏதோ பேச்சு வந்துச்சு. இனி வர சொல்லியிருக்கிய. என்னடி, என்ன விஷயம்? ஆச்சி, ஒரு வாரம் நம்ம ஊர்ல அன்னதானம் போடுதாவில்ல. என்ன ரசத்தை சொல்லுதா? ஆமாக்கா, இன்னைக்கு காலையில தானே நம்ம ஒரு பஞ்சாயத்துல போடு வச்சாவோ. ஒரு வாரத்துக்கு நம்ம இனிமே அடுப்பு பத்த வைக்கண்டாமே. அதாக்க பூ மார்க்கெட்டுக்கு போய் பூ வாங்கிட்டு வந்து கெட்டலான்னு பார்த்தோம். ஆமாக்க, நல்லா நம்ம ஊர் வெளியூர் பக்கத்தூரில் இருந்தெல்லாம் ஆட்கள் வரும். நம்ம நல்லா ஜிகு நிற்கணும்னு பார்த்தியலா? அதுக்கப்புறம் என்னோட முக்கியமான விஷயம், அந்த ஒரு வாரத்துக்கு சந்த பொருள் வாங்க வேண்டியில்லை, அடுப்பு பற்ற வைக்க வேண்டியில்லை. எனக்கு அதை நினச்சாதானே ஒரே சந்தோஷமா இருக்கு. ஆமாண்ணே, ஆடி கடைசி வாரத்தில் இப்படி ஒரு வாரம் அன்னதானம் போடுவாவில்ல, எனக்கு கூட மறந்து போச்சே. என்னாச்சு சொல்லுதியே? எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையே. ஏட்டி, அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. ஆமாம். அப்படியா? அப்பெல்லாம் நீங்கள் இந்த ஊரில் இல்லைல்லாட்டி இப்போ தானே ஒவ்வொருத்தையா கல்யாணம் முடிஞ்சு வந்து சேர்ந்தியோ. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பழக்க வழக்கம் இருந்துச்சுட்டி. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரச்சனையால் தள்ளி வச்சுட்டாவோ. அது மறுபடியும் இப்போ தொடங்குதாவோ போலையே. நல்ல விஷயந்தான். தொடங்கட்டு ஊருக்கே அன்னதானம் போடுறதுன்னா சும்மாவா? பாருங்கட்டி எப்படி ஜெகன்ட்டு இருக்குன்ட்டு. எனக்கு தெரியும் நாச்சி, அப்போ எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். ஆமாட்டி. அப்போ நீ உங்க அத்தகரி இடுப்புல மூக்கொழிவிக்கிட்டே வருவா சோரத்துங்களுக்கு, நான் பார்த்துருக்கேன். ஏட்டி, அப்போ சொன்ன மாதிரி திருவிழா மாதிரி தான் ஜெகன்னு இருக்கும். ஆமாம், 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது பத்தியா? ரொம்ப கிராண்டாக தான் இருக்கும் டி. அப்போ பூலாம் வாங்கிட்டு வாங்க, கெட்டுவோம் உட்காந்து. என்னாச்சு சொல்லுதியே? எங்கள் வீட்டுக்காரர் கூட இதை பற்றி பேசினது கிடையாதே. ஏட்டி, அவனோட மறந்துருப்பானுவோ. அவனோட இத்தனை ஆண்டு கால் டோசரை பிடிச்சிக்கிட்டு மூக்கொழி விட்டு அலைவானுவோ. அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? ஆச்சி சொல்லுதம்ல, நல்லா ஜெகன்னு ஜாலியாக தான் இருக்கும். அம்மா, திருவிழா மாதிரி நடக்கும் டி. நல்ல புது புடவெல்லாம் கட்டிக்கிடுங்க, பூ வாங்கிட்டு வாங்க, ஆச்சி கட்டித்தாரே. ஒரு வழியா ஆடி மாசமும் முடிய போகுது. ஆடின்னு ஒரு படியாக ஆட்டி எடுத்துட்டு நிறைய குடும்பங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க ஆடி மாசத்துல. என்ன இந்த ஒன்று ஆடி அப்புறம் தை மாதம், அந்த 2 மாதத்துலேயும் வீட்டிலேயே இருக்கணும் பாவோ. வெளியே அங்கிட்டு இங்கிட்டு சுற்றக்கூடாது. அம்மா, பொல்லாத மாதங்கள், ஏதாவது பழி வாங்கி விட்டுரும். ஆமாச்சி, ரொம்ப பேருக்கு ரொம்ப கஷ்டம் வந்துட்டு இந்த ஆடி மாதத்தில். எப்பவுமே நல்லதே நடக்கணும்ட்டு எதிர்பார்க்க முடியுமா? அப்பப்போ கெட்டதும் நடக்கும்ல, அதுதானே விதி, இயற்கை. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.